கட்சியிலிருந்து விலகுகிறார் அனாட். அடுத்த சில மாதங்களில் இஸ்லாமை தன் வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டதாக அறிவிப்பு வெளியிடுகிறார். அவ்வளவுதான், வானமே இடிந்து விழுந்தது போன்ற அதிர்ச்சியை நெதர்லாந்து ஊடகங்கள் பிரதிபலிக்கின்றன. தலைப்புச் செய்தியாகிறார் அனாட். எப்படி இது சாத்தியம் என அங்கலாய்க்கின்றன உலக ஊடகங்கள். தீவிர இஸ்லாமிய எதிர்ப்பிலிருந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் ஐக்கியமானவர்களின் முடிவில்லா பட்டியலில் தானும் இடம்பெறுகிறார் அனாட். ஆம், எப்படி இது சாத்தியமானது? உண்மையில் அந்த காலகட்டத்தில் மீடியாக்கள் மூலம் எனக்கு ஊட்டப்பட்டிருந்த அறிவின் மூலம் இஸ்லாம் மோசமான மதம் என்றே உளமாற நம்பினேன். ஆகையால் இம்மதம் எவ்வளவு ஆபத்தானது என்பது குறித்து எச்சரிக்கையை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தேன். அந்த குறும்படத்திற்கு வந்த எதிர்ப்பை பார்த்தபோது இஸ்லாம் தவறானது என்றால் எப்படி கோடான கோடி மக்கள் இவ்வளவு தீவிரமான பற்றை அதன் மீது கொண்டிருக்க முடியும் என்ற எண்ணம் நாளடைவில் வலுவடைந்தது. நெதர்லாந்தில் 12 லட்சம் முஸ்லிம்கள் வசிக்கின்றனர். இஸ்லாம் ஆபத்தான